வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம குரு பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் இன்னைக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த 4 பாத அன்பர்களும் இந்த மகர ராசியில் உள்ளடக்கியவர்கள். இந்த திருவோண நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரமாக இருக்கு. இந்த சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப வேகமாக சில செயல்களை செய்யவே மாட்டாங்க. எப்போதுமே சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரங்கள் எப்போதுமே ஒரு குழப்பமாக அதிகமாக விரைவாக செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக தான் எந்த விஷயத்தையுமே செய்வாங்க. அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு அந்த டார்கெட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான டார்கெட் வச்சுருக்கவே மாட்டாங்க. ஒரு வேலை அலுவலகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வருமானம் 50,000 தான் வேணும் அப்படின்ற ஒரு அளவே இருக்காது. எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு நான் முதல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரியான அந்த டார்கெட்டும் வச்சு பெரிய அளவில் இவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில் அதிகமான சிரமத்தை அனுபவித்தவர்கள். அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளே இவங்களுக்கு பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கும். லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சறுக்கல்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தடைகள், ஒரு தாமதங்கள் இருக்கும்போது அடுத்த கட்ட ஒரு முயற்சியை நோக்கி பயணிப்பதற்கு இவர்கள் ரொம்ப பயப்படுவாங்க. இந்த மாதிரியான இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி நடைபெறுது. இது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை இந்த குரு பயிற்சி இருக்குது. இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு முதல்ல எந்த பாவகத்துக்கு உரியவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி, அடுத்து உபஜயஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்போ பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இருக்க போகிறார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சியாகி இருக்கிறாரு. அதாவது மகர ராசிக்கு 6ஆம் இடமான அந்த மிதுன ராசியில் பயிற்சியாகி இருக்கும்போது இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். வேலையில் ஒரு நிரந்தரமே இல்லை மேடம், எங்களுக்கு வேலையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பதவி இழப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடம் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், திரும்ப அந்த இடத்துல இருந்து நானே வெளியேறுறேன், அந்த இதை என்னால் தடுக்கவே முடியல, ஏதாவது ஒரு இடத்துல நான் மாறிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நிலையான நிரந்தர வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வேலை இழப்புகள் மூலமாக உங்களுக்கு என்னப்படுது, அதிகமான கடன்களை சுமக்க வேண்டிய ஒரு தருணத்தில் வந்துடுறீங்க. அதுலேயும் இந்த 7.5 சனியின் பொழுதுல இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் அதிகமாக இழந்த இழப்புகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை இழந்திருப்பீங்க. இந்த வேலையின்மை காரணமாக சேமித்து வைத்த அந்த வருமானத்தையும் இழக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கு தான் வந்திருப்பீங்க. அந்த சேமிப்பு பணம் கரைய எந்த இடத்துல நம்ம வேலையை தேடுவது, இது முன்னாடி வாங்கிட்டு இருந்த அந்த வருமானத்தை விட இப்போ குறைந்த அளவு வருமானம் வந்தாலும் பரவாயில்லை, நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாகப்பட்டு இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் அந்த இடத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க. இப்போ இந்த குரு பயிற்சியில இருந்து இந்த காலகட்டம் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் வரப்போகுது. இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் எந்த இடத்துல ஒரு வேலை வாய்ப்புகளை தேடி போகிறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய ஒரு தருணம், கேன்சல் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். டிரான்ஸ்ஃபர் வந்தாலும் உங்களுக்குன்னு சில இடமாற்றங்கள் இருந்தாலும் அதை இப்போதைக்கு கேன்சல் பண்ணிவிட்டு
இன்னும் 1 வருடம் கழித்து தான் அந்த டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான ஒரு மாற்றத்தை இந்த மகர ராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறாங்க. இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த இடமாற்றம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிதளவு சாதகமாக இல்லை. ஆனால் மற்றவர்கள் பார்த்திங்கன்னா இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் நீங்களாக முன் வந்து இடமாற்றத்தை செய்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோன் போட்டு வீடு வாங்குங்க. கையில் கேஷே இருந்தாலும் உங்ககிட்ட தேவையான அளவு வருமானங்கள் இருந்தாலும் ஒரு லோன் போட்டு அந்த இடத்துல நீங்கள் வீடை வாங்குறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த லோன் இருந்தால் தான் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள், குடும்பம் சம்பந்தமான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராகு பகவான் அந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்திலேருந்து உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வர்றதுனால அந்த குடும்பம் சம்பந்தமான சில வருமான இழப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை தேவையில்லாமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது போடாமல் நீங்கள் ஒரு லோன் வாங்கி சில விஷயங்களை பண்ணுறது உங்களுடைய உடல்நலன் பாதிப்புகள், தேவையில்லாத விரய செலவுகள் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நேரத்திற்கு தான் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் இருக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அந்த குரு பகவானினுடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 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 ஸ்தானங்கள் எல்லாமே கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில்முறை மூலமாக என்ன தொழில் பண்ணாலும், அதாவது கான்ட்ராக்ட் தொழில், கமிஷன் தொழில், அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறீங்க, அடுத்து ஒரு கன்சல்டன்சி ஏஜென்சி வச்சுருக்கிறீங்க, ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இப்படி எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 1 வருடம் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இதில் நீங்கள் செய்யக்கூடிய பங்களிப்பு என்ன, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒத்துழைப்பை தரப்போகிறார் அப்படின்ற போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு அலைச்சல்களை, அந்த 12ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு போகும்போது அதிகப்படியான அலைச்சல்களை, விரயங்களை, அலைச்சல்கள்ன்றது பார்த்திங்கன்னா வெறும் பண விரயங்கள் மாத்திரம் கிடையாது, உங்களுடைய உடல் உழைப்புகள் இந்த இடத்துல அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. இந்த காலகட்டத்தில் அந்த தொழில் ரீதியாக சில நல்ல ஒரு முன்னேற்பாடுகள், அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு அந்த மனைவி பேரில் தொழிலை வச்சுட்டு நீங்கள் அந்த தொழிலை நடத்துபவராக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அடுத்து முன்னேற்பாடுகள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தருணமாக ரொம்ப கவனமாக இருக்க போகிறீங்க. நான் முதலே சொல்ல மாதிரி இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் ஒரு விவேகமாக தான் செயல்படுவாங்களே ஒழிய வேகமாக எப்போவுமே பயணிக்க மாட்டாங்க. அதே கேரக்டர் இந்த டயத்துலையும், அதாவது இந்த குரு பயிற்சி டயத்துலையும் ரொம்ப அதிகமாக செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. யார் பேரில் பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் நல்லா ஓடணும் அப்படின்ற ஒரே காரணத்தில் இவர்கள் அந்த இதை விவேகமாக எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண தடைகள் எல்லாமே விலகுமா. உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண தடைகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா திருமண தடைகள் இந்த காலகட்டத்திலையும் தொடரும். ஏன்னா நீங்கள் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம், உங்களுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் திருமண தடைகள் நீடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய மகர ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி அந்த சந்திரன், அந்த சந்திரனுக்கு அந்த கடக ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் அந்த குரு பகவான் இருக்கிறார். அதனால் திருமண தடைகள் கண்டிப்பாக நீங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு, இப்போ தான் திருமணம் ஆகி 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த திருமணத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன மோதல்கள் எல்லாமே வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வார்த்தைகளை, அதாவது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் அந்த ராகு பகவான் வர்றதுனாலையும் இந்த
திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய குடும்பத்தில் மிகவும் கவனமாக ஒரு பேச்சுகளை நடத்த வேண்டும். அந்த கவனம் சிதறிய அந்த பேச்சுக்கள் தேவையில்லாத பாதிப்புகள், அதாவது குடும்பமே பிரிகிற அளவுக்கு தேவையில்லாத பாதிப்புகளை இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அனுபவிக்க நேரிடும். இந்த டெம்பரவரியான ஒரு தற்காலிகமான பிரிவு நிரந்தரமான பிரிவை அடுத்த ஒரு 3 வருஷம் 4 வருஷத்திற்கு நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த அளவுக்கு நீங்க கவனத்தோட உங்களுடைய பேச்சுல நிதானத்தோட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் சிதறாமல் இருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த திருவோணம் நட்சத்திர பெண்கள் இந்த காலத்துல சொந்தமா சுய தொழில் செய்யலாமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீடியாவில் இருப்பீங்க பெண்கள் எல்லாருமே, உங்களுக்கு எதுவுமே வாய்ப்புகள் கிடைக்கல. இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெப் சீரிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி சீரியல்ஸ் இதிலெல்லாம் வரக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. பெரிய இடத்திற்கு, அதாவது சினிமா லெவலில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கங்கள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதில் இந்த 7.5 சனியில் இருக்கிற வாய்ப்பும் எங்களுக்கு கை நழுவி போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான சில ஒரு மன வருத்தங்கள் இந்த திருவோணம் நட்சத்திர பெண்களுக்கும் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களை தேடி வாய்ப்புகள் தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த வாய்ப்புகள் எல்லாமே பெரிய லெவலில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏற்கனவே இருந்த வாய்ப்புகளை நழுவ விட்டீர்கள். இப்போ அது உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. பெரிய பெரிய இடத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இன்னும் 2 வருட காலம் நீங்கள் காத்துட்ருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு அதிக ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் புதிதாக தொழில் செய்ய முயற்சிக்க கூடாது. முயற்சிச்சிங்கன்னா நீங்கள் அதில் கடன் அதிகப்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த நம்ம ஊரில் சொந்த தொழில் செய்கிறதுன்றது நல்ல விஷயம்தான், அதில் எந்த விதமான ஒரு தடைகளும் இல்லை. ஆனால் வெளிநாட்டில் வெளியூரில் நீங்கள் தொழில் செஞ்சீங்க அப்படின்னா கடனில் மாட்டிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய விரய ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அவருடைய பார்வையும் 12ஆம் இடத்துல படுறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான விரயங்கள் தொழில் மூலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குடும்பங்கள் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பிரிந்த குடும்பங்கள் நிறைய பேருக்கு அங்கே வெளிநாட்டில் ஒரு டைவர்ஸ் ஆயிருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பந்தமே அங்கே தேவையில்லாத ஒரு தவறான உறவுகளாக தான் இருக்கும். அது எல்லாமே சீர் செய்யக்கூடிய ஒரு நேரம். நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியாக மீண்டும் மறுபடியும் சேர்வதற்குண்டான ஒரு முக்கியமான அமைப்புகள் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நடக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்க போகுது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.